Hi friends, எல்லாருமே வணக்கம். நான் உங்க சந்திர பேசுறேன். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பண்ணா Realme AirPods வந்து லான்ச் பண்ண போறாங்க. உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அவங்க Twitter, Instagram எல்லாத்துலயும் ஆட் போட்டாங்க. அந்த yellowish கலர்ல அந்த CEO பார்த்து மாதேஷ் பாத்தீங்கன்னா அந்த ஹெட்ஃபோனை மாட்டிக்கிட்டு செமையா போஸ்ட் கொடுத்திருந்தாரு. இப்போ அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இது அபிஷியலா என்ன நானோமீட்டர் என்ன ஸ்ட்ரக்சர்ல வரப்போகுது இது முழுக்க ஆப்பிள் ஏர்பாட்ஸ் மாதிரி தான் இருக்குது அவங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் ஒரு ரியல்மி அவங்க சைட்லேருந்து வரும்போது எப்படியும் வந்து ரேட் கம்ஃபர்டபுளாக கொடுப்பாங்க. பேட்டரி பேக்கப் இது சும்மாவே தெரியும். ரியல்மி ஏர்பட்ஸ் வயர்டாக இருக்கட்டும், வயர்லெஸ் ப்ளூடூத் ஹெட்செட்டாக இருக்கட்டும், பேஸ் லெவல் வந்து அவ்வளவோ செம்மையாக இருக்கும். அதுக்கான ரிவ்யூ பார்க்கலைன்னா இங்கே ஒரு ஐ பட்டன் தரேன், அதை மறக்காமல் கிளிக் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ அதை தொடர்ந்து ஒரு ட்ரூலி வயர்லெஸ் ஏர்பாட் வந்து ரியல்மி தரப்புலேருந்து வரப்போனா ஒரு மக்கள் மத்தியில் உண்மையிலே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அதுவும் குவாலிட்டி என்னென்ன ஸ்பெக்கில் வருதுன்றதை நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு எல்லோ, ஒயிட், பிளாக் இந்த 3 வேரியண்ட்டில் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ரியல்மியை பொறுத்த வரைக்கும் அந்த எல்லோ வந்து ஒரு ஃபேவரட்டான கலர், அது உங்களுக்கே தெரியும். இப்போ என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா அந்த பாக்ஸ் அந்த ஏர்பாட்டை ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு கனெக்டிவிட்டி டிடெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். உங்கள் ஃபோனை நீங்கள் ப்ளூடூத் ஆன் பண்ணால் அந்த ஏர்பாட் டிடெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ கனெக்டிவிட்டி வந்து இங்கே சிம்பிள் பண்ணிட்டாங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. வழக்கம் போல் தான் ஏர்பாட்ஸ் வந்து இங்கே அந்த பாக்ஸ்குள்ளே வச்சு லாக் பண்ணால் போதும் ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஏற ஆரம்பிச்சிடும். சிங்கிள் ஏர்பாட்ஸுக்கு தனித்தனி பேட்டரி தான், தனித்தனி மைக் இருக்குது. ஸோ எல்லாம் அதில் பிரச்சனை இல்லை. கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் வந்து ட்ரூலி வயர்லெஸ். அந்த பாக்ஸோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா மேபி 180 இமேஜ் இல்லை 250 இமேஜ் வரைக்கும் பேட்ரி இருக்கும். சிங்கிள் இதோட பார்த்திங்கன்னா 56 + 56. ஸோ நீங்கள் சிங்கிளாக யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு 8 ஹவர்ஸ் வரைக்கும் பேட்டரி பேக்கப் இருக்கும். நீங்கள் பாக்ஸோட கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 டைம்ஸ் ஃபுல் சார்ஜ் பண்ணிக்கலாம். அதாவது ஏர்பாட்ஸை 3 டைம்ஸ் ஃபுல் சார்ஜ்னா பாக்ஸை சார்ஜ் பண்ண மேக்ஸிமம் 2 ஹவர்ஸ் ஆகும். ஸோ அது வந்து குவாலிட்டி 12 பார்த்தீங்கன்னா பேஸ் ட்ரம் யூஸ் பண்ணியிருக்காங்க. 11 நானோமீட்டர் ட்ரம்ஸ் யூஸ் பண்ணாலே அந்தளவுக்கு பேஸ் இருக்கும். இதில் வந்து 12 வந்து பேஸோட நானோமீட்டரை கூட்டியிருக்காங்க. ஸோ பேஸ் பிரியர்களுக்கு இது செம்மையாக இருக்கும். அதுவும் ஸ்டைலிஷாக வேறு கொடுத்துருக்காங்க. இப்போ முக்கியமான விஷயத்துக்கும் ரேட் எப்படியும் வைக்க போகிறாங்க. ஏன்னா அது டிசம்பர் 17 இல்லை 18 வந்து லான்ச் ஆக போது அஃபிஷியலாக ரேட் தெரிஞ்சிடும். இப்போது ரியல்மி ப்ளூடூத் வயர்லெஸ் ஹெட்செட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2000 லான்ச் பண்ணியிருந்தாங்க. இது ஒரு 5000 7000 வந்துச்சுன்னா கண்டிப்பாக எல்லாராலையும் வாங்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கும். ஏன்னா அவங்க ஸ்டைலிஷே பார்த்தீங்கன்னா அதிலே ஒயிட் கலர்லாம் நீங்கள் வாங்கிட்டு மாட்டினீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் அது ஆப்பிளோட ஏர்பட்ஸ்ன்னு நினைப்பாங்க. அந்தளவுக்கு குவாலிட்டியில் இது மொக்கன்னு சொல்லிட முடியாது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ரியல்மி ஏர்பட்ஸ் வயர்டாக இருக்கட்டும், ப்ளூடூத்தாக இருக்கட்டும் எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அந்த வகையில் இதுவும் குவாலிட்டி வைஸ் கிளாரிட்டி வைஸ் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஸோ ரேட் டீட்டெயில்ஸ் மட்டும்தான் இன்னும் அஃபிஷியலாக கன்ஃபர்மேஷன் தெரில. மற்றபடி ஸ்பெக்காக இருக்கட்டும், டிசைனாக இருக்கட்டும் எல்லாமே ஹை கிளாஸில் இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம். டிசம்பர் 17 வரைக்கும் இன்னும் ஒரு 7 நாள் தான் இருக்குது. அதுக்குள்ளே அஃபிஷியல் லான்ச் பண்ணிடுவாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட பக்கத்தில் உள்ள பெல் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மேற்கொண்டு இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, பை.